1983 ஆண்டு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா குருக்கல்பட்டி கிராமத்தில் சாதாரணமான விவசாய குடும்பத்தில் 8வது மகனாக பிறந்தார். பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் பயின்றார். கல்லூரி படிப்பை பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் முடித்தார். குடும்ப வறுமையின் காரணமாக ஆட்டோ ஓட்டிக்கொண்டு தன்னுடைய அன்றாட செலவுகளை பார்த்து கொண்டார். காவல்துறை மற்றும் ராணுவத்தின் பணியின் மீது ஆர்வம் கொண்டு பல முறை செலக்ஷனில் கலந்து கொண்டும் எதுவும் கை கொடுக்கவில்லை. தன்னுடைய தாயின் தங்க நகையை அடகு வைத்து 2003 ஆண்டு சென்னையில் வேலை தேடி வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் பைக் பினான்ஸ் விற்பனை செய்யும் நிறுவனத்தில் 3000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தார். சில காலம் கழிந்து நண்பர்களால் ICICI வங்கியில் பணியில் சேர்ந்தார். பேங்க் ப்ராசஸ் அனைத்தையும் கற்றுக்கொண்டதன் விதமாக 2009 ஆண்டு பிரீத்தி அசோசியேட்ஸ் நிறுவனத்தை 4 பணியாளர்களுடன் தொடங்கினார். தொழிலை மேலும் அதிகரிக்க தனது நண்பர்கள் 5 பேர் கொண்ட குழுவாக சப் DSA மூலம் ஃபைல் கொடுத்து தொழிலை விரிவுபடுத்தினார். தனது விடாமுயற்சியால் தனது சொந்த DSA நிறுவனத்தை சென்னையில் தொடங்கினார். தொடங்கிய ஆரம்ப காலத்தில் மாதம் 2 கோடி பிசினஸ் நிலையை அடைந்தார். மேலும் தனது விடாமுயற்சியால் தனக்கே உரித்தான பாணியில் கடினமான உழைப்பால் தற்போது மாதம் 60 கோடியும் அதில் சென்னை மட்டும் 50 கோடி பிசினஸ் செய்யும் அளவிற்கு தனது திறமையை நிரூபித்து காட்டினார். வருடத்திற்கு 600 கோடி பிசினஸ் நிலையை உருவாக்கி தனித்தன்மையுடன் கொண்டு வருவதற்கு காரணம் ஆன் டைம் பேமெண்ட்ஸ், பொறுமை, யாரு வேண்டுமானாலும் பேசி பழகும் எளிமையான குணம் கொண்டவராக இருப்பதால் இது அவருக்கு சாத்தியமானது. இதை தவிர மக்கள் சேவையின் மீது கொண்ட ஆர்வத்தால் 2014 ஆண்டு தேசிய கட்சியின் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். தேசிய கட்சியில் கூட்டுறவு பிரிவில் மாவட்ட தலைவராக பதவி பெற்று சமூக சேவைகளை சேர்த்து கவனித்துக் கொண்டு மக்கள் பணியில் பகுதி நேரமாக பணியாற்றினார். 2020 ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தினமும் 100 பேருக்கு உணவு மற்றும் நிவாரண பொருட்களும் கொடுத்து ஆதரவாக கரம் கொடுத்தார். ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி அன்று ஸ்ரீ பெரியாண்டவர் கோவிலில் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்து வருகிறார். 2022 ஆண்டு தேசிய கட்சியில் தமிழ் மற்றும் இலக்கிய பிரிவு மாநில செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. பதவி பெரிதாக கொடுத்தாலும் மக்களால் தேர்ந்தெடுத்து மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்று 2022 ஆண்டு கவுன்சிலர் தேர்தலில் சென்னை 112வது வட்டத்தில் தேர்தலை சந்தித்து மக்கள் ஆதரவுடன் 2வது இடத்தை பெற்றார். தனது லட்சிய பயணத்தின் அடுத்ததாக 2031 ஆண்டு வருகிற சட்டசபை தேர்தலில் களம் காண வேண்டும் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். 14 வருடமாக 7 ஹார்சஸ் ஆபீஸ் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் தனது சொந்த அலுவலகத்தில் பிசினஸ் நடத்த வேண்டும் என்ற தீராத ஆசையை தற்போது நிறைவேற்றி அலுவலக கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றது. 2021 ஆண்டு புரோப்ரைட்டர் கம்பெனியிலிருந்து 7 ஹார்சஸ் பிசினஸ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்று உருவானது. 8வதாக பிறந்தால் கெட்டி ஆழ்வான் என்பார்கள். அதற்கு உதாரணம் C. முத்துராஜ் MBA, சேர்மன் ஆஃப் 7 ஹார்சஸ் பிசினஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்.